கூப்பிட்டுச் சொல். பின்னும் கூப்பிட்டுச் சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தைக் கூப்பிட்டுச் சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவைப் போலவும் இருக்கிறது. ஏசாயா 40:6. வானத்திலிருந்து ஏசாயாவுக்கு ஒரு சத்தம் உண்டானது. ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையையும் நியாயத்தீர்ப்புக்கு தப்பும்படியான வழிமுறைகளையும் அந்த சத்தம் தெரிவித்தது. வானத்திலிருந்து வந்த சத்தம் கூப்பிட்டு சொல் என்று உரைத்தது. உடனே ஏசாயா தீர்க்கதரிசி, என்னத்தைக் கூப்பிட்டு சொல்லுவேன் என்று கேட்டார். அப்பொழுது கர்த்தர் முக்கியமான சத்தியத்தை தெரிவிக்க சித்தமானார். மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவைப் போலவும் இருக்கிறது என்பதே அந்த சத்தியம். நோவாவின் காலத்தில் நடந்தது எதுவோ அதுவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். ஜனங்கள் புல்லைப் போல இருந்தார்கள். அவர்களுடைய மேன்மை பூவைப் போல இருந்தது. அவர்களுடைய அக்கிரமம் மிகுதியானபோது ஜலப்பிரளயம் அவ்வளவு பேரையும் அழித்து போட்டது. மாம்சமான மனிதன் தன்னை ஒரு பலசாலியாக காட்டிக்கொண்டாலும் கர்த்தரோ அவனை புல்லைப் போலவே காண்கிறார். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும்போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். யாக்கோபு 1:11. வானத்திலே உரைக்கப்பட்டிருந்த அந்த சத்தத்தையே அப்போஸ்தலர் பேதுருவும் கேட்டார்கள். மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 1 பேதுரு 1:24-25. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒருவனை கவனித்து கொண்டே வருகிறார். ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தமல்ல. ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டுமென்று அவர் சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். ஆனால் அவன் மனம் திரும்பி கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்துக்குள் வராவிட்டால் அவனுடைய ஞானம், ஐஸ்வர்யம், பலன் என அனைத்துமே அவனுக்கு கண்ணிகளாக மாறிவிடும். முதலாவது மனிதன் தன்னை ஒரு புல் என்பதை உணர வேண்டும். புல் என்பது ஒரு நிலையற்ற வாழ்க்கையை காண்பிக்கிறது. தாவீது பெரிய ராஜாவாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி, நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, சங்கீதம் 22:6 என்று சொன்னார். மனிதனுடைய நிலையற்ற வாழ்க்கையை அப்போஸ்தலர் யாக்கோபு எழுதும்போது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின் தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே என்று குறிப்பிட்டார். யாக்கோபு 4:14. தேவ பிள்ளைகளே, இந்த நிலையற்ற வாழ்க்கையில் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் ஒருவரே நித்தியமானவர். அவர் ஒருவரே நித்திய ஆசீர்வாதத்தை தரவல்லவர். நினைவிற்கு, என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். யோபு 9:25.